மாற்றம் என்பது மிக பெரும் கூட்டங்கள் கூடி வருவது அல்ல. மாற்றம் என்பது சில மதிப்பீடுகளையும் விழுமியங்களையும் ஆழ பற்றி கொண்டு நம்பி அதை விட்டு கொடுக்காமல் வாழவும் பிறருக்கு சொல்லவும் கற்றுக் கொடுக்கவும் முன் செல்லவும் தயாராக இருக்கிற சிறிய திரளால் தான் கூட்டத்தால் நிகழும். எனவே கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இந்த தமிழ் சமூகத்தினுடைய நம்பிக்கையாக எஞ்சி இருக்கிற விதைநெல்களாக நான் பார்க்கிறேன். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும், இது நாம் தெரியாத ஒரு தலைப்பு அல்ல, தெரியாத பிரகடனமும் அல்ல. எனினும் இந்த தலைப்பை நான் எடுத்துக்கொண்டதற்கு அல்லது பரிந்து உரைத்ததற்கு ஒரு காரணம் உண்டு. 8 ஆண்டுகளுக்கு முன் கோவையிலே செம்மொழி தமிழ் மாநாடு நடந்த பொழுது இதே தலைப்பு தான் எனக்கு தரப்பட்டது. இந்த தலைப்பை பற்றி அடிப்படையில் உரையாற்ற வேண்டும் என்று கூட நான் இந்த தலைப்பை பரிந்துரைக்கவில்லை. தமிழ் மீதான என்னுடைய பற்றும் அதை நோக்குகையில் என்னுள் எடுகின்ற அதிசயமும் வியப்பும் தான் இந்த தலைப்பை நான் பரிந்துரைப்பதற்கு காரணம். என்ன வியப்பு அது? தமிழர்களினுடைய வரலாற்றை நமக்கு நேர்ந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய சங்கடம் என்னவென்றால், ஒரு முகாமையான நெறி செய்யப்பட்ட ஒழுங்கமைவு செய்யப்பட்ட ஒரு வரலாறு என்பது நமக்கு இல்லை. இதுதான் உண்மை. இதை ஒத்துக்கணும். நம்ம அப்பப்ப சொல்லிக்கலாம், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி என்றெல்லாம் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் ஒரு முறையான ஒழுங்கமைவு செய்யப்பட்டு எழுதப்பட்ட ஒரு வரலாறு நமக்கு இருக்கிறதா? ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த தமிழ் சமூகம் எப்படி இருந்தது, எவ்வாறு இருந்தது என்பதை அறிவுபூர்வமாக நின்று புரிந்து கொள்வதற்கு ஒரு முழுமையான வரலாறு தமிழர்களுக்கு இல்லை. இன்னொன்று, எந்த காலத்திலும் மனித சமூகம் எந்த குறையும் இல்லாமல் உன்னத நிலையில் இருந்தது இல்லை, இருக்கவும் முடியாது. இன்று இருப்பது போலத்தான் குறைகளோடும் முரண்பாடுகளோடும் விடுதல்களோடும் உன்னதங்களோடும் மனித சமூகங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். எனவே ஒரு குறிப்பிட்ட காலம் தமிழ் சமூகத்தினுடைய மிக உன்னதமான காலம் என்றும் அல்லது ஒரு குறிப்பிட்ட காலம் பெருவீழ்ச்சியின் காலம் என்றும் சொல்ல தலைப்படுவதற்கு காரணங்கள் இருந்தாலும் கூட எல்லாமே நலமாக இருந்த காலம் என்று ஒன்று இல்லை. ஆயினும் ஒரு பொது பார்வையில், என்னுடைய பார்வையில் தமிழர்களினுடைய பயணத்தை ஒரு 3 கட்டங்களாக நான் பார்க்கிறேன். அறிஞர் பெருமக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என்பது தெரியாது. ஒன்று, நாம் சங்கம் அல்லது சங்கத்திற்கு முந்தைய காலம் என்று சொல்லுகிறோம். இயல்பாக மனிதர்கள் வாழ்ந்திருந்த காலம். மீண்டும் சொல்கிறேன், குறைகளோடும் வீழ்ச்சிகளோடும் முரண்பாடுகளோடும் ஆனால் இயற்கையோடும் ஓரளவுக்கு மனித உறவு பேணி வாழ்ந்திருந்த காலம் என்பது தமிழர்களினுடைய ஒரு ரொமான்டிக் பீரியட், ஒரு கனவு காலம் என்று சொல்லலாம். எளிய வாழ்க்கை, இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை. இரண்டாவது காலம் என்பது பேரரசு உருவாக்கிய காலம். பேரரசு உருவாவதற்கு நான் ஆதரவா என்றால் அப்படி ஒன்றும் இல்லை. இந்த உலகத்தில் பேரரசுகள் என்பது இருக்கக்கூடாது. மனிதர்கள் மனிதர்களை நேசித்து எல்லோரும் ஒன்றாக இருக்கக்கூடிய நம்முடைய பேராசான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சொன்னதை போல ஒரு ஒப்பிலா அன்புலகம் வேண்டும் என்பதுதான் நம்முடைய கனவே தவிர எந்த பேரரசும் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புவதில்லை. எனினும் ராஜேந்திர சோழன் உண்மையிலேயே இந்திய நிலப்பரப்பில் சந்திரகுப்தர் பேரரசர் அல்ல, சமுத்திரகுப்தர் பேரரசர் அல்ல. மிகப்பெரிய மன்னன் அசோக சக்கரவர்த்தி கூட பேரரசன் அல்ல. எம்பையர் என்பது கடல் கடந்து சென்று நீங்கள் ஒரு பேரரசை உருவாக்கினால் மட்டும்தான் அது பேரரசு. ஏனையவை எல்லாமே அரசு அல்லது உயர்ந்த அரசு என்று சொல்லலாமே தவிர எம்பையர் பேரரசு என்று சொல்லப்பட வேண்டும் என்றால் கடல் கடந்து சென்று நீங்கள் நிலப்பரப்பை கை கொண்டு ஒரு மாபெரும் அரசு உருவாக்கி இருக்க வேண்டும். அவ்வகையில்
இந்திய துணை கண்ட ஒட்டுமொத்த வரலாற்றில் ஒரே ஒரு பேரரசன் தான் இருந்தான். தமிழன். அவன் ராஜேந்திர சோழன் என்கின்ற பேரரசன் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. தன்னுடைய காலத்தில் இந்த உலக வரைபடம் என்பது என்றைக்குமே ஒன்றாக இருக்காது. இன்னைக்கு ஐயா அவர்கள் ரொம்ப நல்லா சொன்னார். எல்லா வெறியும் போல தேசம் என்பதும் ஒரு வெறிதான். 2000 ஆண்டு இருந்த உலக வரைபடம் 2005 இல்லை. 2005 இருந்த உலக வரைபடம் 2015 இல்லை. அன்று இருந்த உலக வரைபடத்தில் 56 நாடுகளை வென்ற ஒரு மாபெரும் தமிழ் பேரரசன் ராஜேந்திர சோழன். இது தமிழர்களினுடைய ஒரு உன்னதம் என்று அல்ல, அவர்கள் வலிமையினுடைய காலம். நீங்கள் நினைச்சு பாருங்களேன். இன்னைக்கு இதை ஏன் நான் சொல்றேன்னா, பேரரசின் பெருமிதத்தை சொல்வதற்காக நான் சொல்லவில்லை. நம்முடைய சுய உணர்வு எந்த அளவுக்கு தரை மண்ணையும் தாண்டி கீழே போயிருக்கிறது அப்படிங்கறது எடுத்து சொல்றதுக்காக, தமிழன் என்கின்ற அந்த ஒரு எண்ணம், அடையாளம் 56 நாடுகளை கட்டியாண்ட நிலை கொண்டு நின்ற ராணுவம் 8 லட்சம், எக்ஸ்பெடிஷன் ஆர்மி படை நடந்து சென்ற ராணுவம் 13 லட்சம். நீங்க 8 லட்சம் பேருக்கு சோறு போடணும்னா ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பணம் தேவைப்படும்? எப்படி வந்தது அந்த பணம்? எப்படி வந்திருக்க முடியுங்க? உபரி பொருளாதாரம் இருந்தால் மட்டும்தான் பேரரசு உருவாக்க முடியும். சர்ப்ளஸ் எக்கானமி, உபரி பொருளாதாரம் இல்லாமல் எந்த பேரரசையும் எவரும் உருவாக்கி விட முடியாது. காவிரி படுகையும் அதை ஒட்டிய நிலப்பரப்பும் அதில் நடந்த விவசாயமும் தந்த உபரி பொருளாதாரத்தினால் தான் இந்த பேரரசுகள் உருவாக்கப்பட்டது. இல்லை என்றால் அப்படி உருவாக்க முடியாது. அதற்கு நான் செல்லவில்லை. அதை பற்றி நாம் 3 மணி நேரம் பேசலாம். அந்த படை நடத்திய பேரமைப்பு, அதனுடைய சிறப்பு. ஆனால் இன்றைக்கு நான் அந்த நிலப்பரப்பில் நின்று கொண்டு ஒரு கேள்வியை வலியோடு கேட்கிற போது பலரால் பதில் சொல்ல முடியவில்லை. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் தாலுகாவின் ஒரு சிறிய ஊராக சுருங்கிவிட்ட உலக பேரரசின் தலைநகரம் அப்படின்னு நான் சொன்னா அவங்களாலே அதை புரிஞ்சுக்க முடியல. அந்த ஊர்க்காரங்களாலேயே அதுதான் தமிழனுடைய, அதை நினைக்கிறப்ப ரொம்ப வலியா இருக்கு. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் தாலுகாவின் ஒரு சிறிய ஊராக சுருங்கிவிட்ட உலக பேரரசின் தலைநகரம். யாராவது ஒருவர் சொல்லுங்களேன். கங்கை கொண்ட சோழபுரம். குறைந்தபட்சம் திருப்பூர் அன்பர்களுக்கு அது தெரிந்திருக்கிறது, ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா வலி என்னவென்றால் 196 ஆண்டுகள் இந்திய துணை கண்டத்தின் 60% மேலான நிலப்பரப்பையும் உலக வரைபடத்தில் 56 நாடுகளையும் கட்டி ஆண்ட ஒரு தலைநகரம் தான் கங்கை கொண்ட சோழபுரம். இன்று ஒரு தாலுகாவாக கூட இல்லை. மீண்டும் சொல்கிறேன், அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் தாலுகாவின் ஒரு அடையாளம் இல்லாத சிறிய ஊராக சுருங்கிவிட்ட உலக பேரரசனுடைய தலைநகரம். தமிழனுடைய வீழ்ச்சி எந்த எல்லையை தொட்டிருக்கிறது என்பதற்கு இந்த ஒன்று மட்டுமே நம்ம நினைச்சு பார்க்கணுங்கிற, இன்னைக்கு நம்மை பற்றி நினைக்கிற போது. ஆக 2வது கட்டம் என்பது ஒரு பேரரசு உருவாக்கிய பெரும் காலகட்டம், வரலாறு. 3வது காலகட்டம், இதற்கு மேல் ஒரு மனித சமூகம் அவலத்தையும் துன்பங்களையும் வீழ்ச்சியையும் அனுமதிக்க முடியாது என்று அளவுக்கு உலகம் முழுவதும், குறிப்பாக ஆசிய பரப்பில் கூலிகளாக இந்த சமூகம் கப்பல்களில் கொண்டு செல்லப்பட்ட ஒரு காலம். அது சாதாரண காலம் அல்ல. அதை பற்றின கதையாடல்கள் தமிழ் வரலாற்றில் முறையாக பேசப்படவில்லை. அடிமைகளுக்கு அடையாளம் உண்டு. அமெரிக்காவில் கருப்பின மக்களை அடிமைகளாக கொண்டு சென்றார்கள் என்றால் அந்த கொடுமையான ஒரு அமைப்பிலும் கூட அடிமைகளுக்கு ஒரு அடையாளம் உண்டு. எஜமானன் உண்டு, அடிமை. எஜமானன் என்கின்ற ஒரு உரிமையாளனாவது இருக்கிறான், ஒரு உரிமையாளன் உண்டு. ஆனால் கூலிகளுக்கு எஜமானன் என்பது இல்லை. நிலத்தில் கொண்டு அவர்கள் ஆடு மாடுகளைப் போல விடப்பட்டார்கள் என்றால்
ஏதோ அவர்களுக்கு கொஞ்சம் உண்பதற்கு கொடுக்கப்படும், அவ்வளவுதான். அவர்கள் செத்தார்களா வாழ்ந்தார்களா என்கின்ற எந்த கவலையும் அவர்களுக்கு எஜமானன் இல்லை. அந்த நிலைக்கு இந்த உலகில் தள்ளப்பட்ட ஒரு சில இனங்கள் இந்தியாவில் உண்டு. ஆனால் அதிகமான எண்ணிக்கையில் தள்ளப்பட்ட இனம் என்பது தமிழினம்தான், கூலிகளாக. எனவேதான் 96ஆம் ஆண்டு வரைக்கும் நீங்கள் வெப்ஸ்டர்ஸ் டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழ் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் 4 விளக்கம் இருக்கும். ஒரு மக்கள் பேசுகின்ற மொழி, இந்தியாவில் வாழுகின்ற ஒரு மக்கள் கூட்டம், கடைசியாக 4வது பொருள் the coolies of the world, உலகத்தினுடைய கூலிகள் என்று இருக்கும். இது வீழ்ச்சியினுடைய காலகட்டம். ஒரு 1000 ஆண்டுகளாக தமிழர்கள் தங்களுக்கு என்று ஒரு அரசை வைத்துக் கொள்ள முடியாமல் வீழ்ச்சி அடைந்து உலகின் கூலிகள் என்று சென்ற காலம். இந்த தலைப்பை நான் ஏன் எடுத்தேன் என்கின்ற கேள்வியை வைத்துக் கொண்டுதான் இவ்வளவு தூரம் நான் பயணப்பட்டு வந்தேன். ஏன் எடுத்தேன் என்றால், என்னுடைய வியப்பு இந்த மொழியின் மீது. இவ்வளவு வீழ்ச்சிகளை சந்தித்தும் கூட இன்றும் உயிர் துடிப்போடு இந்த மொழி எப்படி இருந்து கொண்டிருக்கிறது என்கின்ற கேள்விக்கு இன்னும் எனக்கு விடை கிடைக்கவில்லை. அந்த வியப்பில் தான் இந்த காட்சியை நான் விவரிக்கிறேன். இவ்வளவுக்கும் பேரரசுகளும் பெருமன்னர்களும், எல்லா மேடைகளிலும் இதை சொல்லுகிறேன், பேரரசுகளும் பெருமன்னர்களும் போற்றி சீராட்டி வளர்த்த அத்தனை மொழிகளும், சமஸ்கிருதம் உட்பட லத்தீன் உட்பட அத்தனை மொழிகளும் அழிந்து முடிந்து விட்ட போது எந்த பேரரசும் பெரிதாக சீராட்டாத பாராட்டாத தமிழ் மொழி இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு 2 காரணங்கள் தான். ஒன்று, இந்த மொழி வளர்க்கப்பட்டது பேரரசுகளால் அல்ல, உங்களையும் என்னையும் நம்மை விட கீழ்நிலையில் இருக்கிற சாமானிய மனிதர்களால், ஏழைகளால், எளியவர்களால் இது போற்றப்பட்டது, வளர்க்கப்பட்டது. ஒன்று. 2, இது தன்னில் கொண்டிருக்கிற உயிரான கோட்பாடுகள், அறம் சார்ந்த உயிரோட்டமான இதனுடைய கோட்பாடுகள் தான் இந்த மொழியை வாழ வைத்திருக்கிறது. இதை நீங்க மறக்கவே கூடாது. தமிழ் இன்றும் வாழ்கிறது என்றால் அது வெறும் பேச்சுக்கான ஒரு மொழி அல்ல, தொடர்புக்கான ஒரு மொழி அல்ல, அது ஒரு அறச்சட்டகம். நான் ஒரு ஃபாதரா இருந்து சொல்றேன், உண்மையிலே சொல்றேன், ஒரு ஃபாதரா இருந்து சொல்றேன், மதங்களுக்கு என்று கோட்பாடுகள் உண்டு. நான் பல மேடைகள் இன்னைக்கு சொல்லிட்டு வரேன், இப்படித்தான் இன்று மதங்கள் தம்மை நடத்தி கொள்ளுமேயானால், அது கிறிஸ்தவமாக இருக்கட்டும், அதுக்குள்ள இருக்கிற எல்லாரும் தப்பானவங்க இல்ல, ஆனால் மதம் என்பது இன்றைக்கு சடங்குகளும் சம்பிரதாயங்களும் வெறும் சில பக்தி முயற்சிகளுமாக சுருங்கி விட்டிருக்கிறது அல்லது பகையாக மாற்றப்படுகிறது. இப்படித்தான் மதங்கள் தம்மை நடத்தி கொள்ளும் என்றால் இன்னும் 100 ஆண்டுகளில் இந்த மதங்கள் தங்கள் இடத்தை இழந்துவிடும் அல்லது இழக்க வேண்டும். இருக்கக்கூடாது, இருக்கவே கூடாது, இப்படி இருக்கக்கூடாது. ஆனால் இன்னைக்கு தைரியமா சொல்றேன், இதை எதனால் நான் சொல்லுகிறேன் என்றால், என் மதம் சார்ந்த நம்பிக்கைகளை நான் ஆழமாக பற்றி கொண்டிருக்கிறேன் என்கின்ற தைரியத்தில் சொல்லுகிறேன். நான் இதனால் கிறிஸ்தவத்தை யாராவது சொல்லுவாங்க, யோ இவர் டிராமா போடுறார் அப்படின்னு இல்லை. என் மதம் சொல்லுகிற அன்பு, இரக்கம், கருணை, நீதி, மன்னிப்பு, இந்த விழுமியங்களை பற்றி பிடித்துக் கொண்டு நான் துணிவோடு சொல்லுகிறேன். நான் சார்ந்த மதம் அல்லது ஏனைய மதங்கள் இன்று தம்மை நடத்துவதை போல நடத்தி கொண்டால், இந்த மதங்களை அகற்றிவிட்டு வேறு ஏதாவதை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று நாம் எண்ணினால், தமிழை கொண்டு வந்து நிறுத்துங்கள். மானுடத்திற்கான தத்துவங்கள் அனைத்தையும், கோட்பாடுகள் அனைத்தையும் தருவதற்கு தகுதி இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் நின்று கொண்டுதான் இந்த தலைப்பை நான் எடுத்துக்கொண்டேன். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும். கோட்பாடு அடிப்படை என்றால், இதுக்கு நான் அப்புறம் வரேன், நீங்க நினைச்சு பாருங்க. ஐயா கோவிந்தப்பன் அவர் சொல்றப்ப ரொம்ப அழகா சொன்னார், பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனிலும் இளமே. 2200 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கான் பாரு.
பெரிய மனுஷங்கிறதுக்காக நான் அப்படி ஒன்றும் வியந்து வணக்கம் வைக்க மாட்டோம். அப்படியே வியந்து நாங்கள் பெரிய மனிதர்களை வணக்கம் செய்தாலும் எளியவர் ஏழை என்பதற்காக ஒருவரை ஒருபோதும் நாங்கள் அவமதிக்க மாட்டோம். பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனிலும் இளமே. இதுதான் அறம் சார்ந்த கோட்பாடு என்பது. அல்லது இன்னொன்னு சொன்னார் அவர் சொன்னதில் நான் எடுத்துக்கிறேன். ஆய் மன்னன் சொன்னதை அவர் சொன்னார். என்ன சொன்னார்? இம்மைக்கு செய்தன மறுமைக்கு ஆம் எனும் ஆற விலை வணிகன் ஆய் அல்லேன். எனக்கு கூட அந்த கோளாறு இருக்கு, நமக்கு கூட கோளாறு இருக்கு. என்ன கோளாறு இருக்கு? எப்பா நல்ல விஷயம் சொல்றதுக்காக இந்த உலகத்துல நல்லது செய்ப்பா, அந்த உலகத்துல உனக்கு என்ன கிடைக்கும்? புண்ணியம் கிடைக்கும். சொல்றோமா இல்லையா? இப்ப இதுவும் ஒரு சின்ன வியாபாரம் தானே, இல்லைங்களா? ஒரு ஸ்மால் சைஸ் பிசினஸ் தானே. இந்த உலகத்துல நீ நல்லது செய், அந்த உலகத்துல உனக்கு ரிவார்டு கிடைக்கும், பரிசு கிடைக்கும். ஆனா தமிழ் மன்னன் ஒருவனுடைய அறம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, அது வேறு பல விளக்கங்கள் சொல்வார்கள். ஆனா நான் பார்க்கிற விளக்கம், பொதுவாகவே மன்னர்களிடமிருந்து பரிசு பெற வேண்டும் என்றால் புகழ்ந்து சொல்வார்கள். மன்னா, நீ செய்கின்ற நல்லவற்றிற்கெல்லாம் எங்கு பரிசு கிடைக்கும்? வானகத்தில் உனக்கு பரிசு கிடைக்கும் என்று சொல்லுகிற பொழுது இந்த ஆய் மன்னன் பதில் சொல்லுகிறான், இம்மைக்கு செய்தன மறுமைக்கு ஆம் எனும் அற விலை வணிகன் ஆய் அல்லேன். இந்த உலகத்தில் நான் நன்மை செய்வதால் அங்கு எனக்கு பரிசு கிடைக்கும் என்று அறத்தை வியாபாரம் செய்யக்கூடிய வணிகன் அல்ல இந்த ஆய் மன்னன். இதை நான் செய்கிறேன் ஏனென்றால் இது சரியானது. I do it because that's the right thing to do. இதை நான் செய்கிறேன் ஏனென்றால் அது செய்ய வேண்டிய விஷயம். இதனால எனக்கு அங்க கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது எல்லாம் இல்லை. இதுதான் செய்யணும், நான் அதை செய்யறேன். எவ்வளவு பெரிய ஒரு மதிப்பீட்டை சுட்டி காட்டினீர். நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ, அவளாகு ஒன்றோ மிசையாகு ஒன்றோ, எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. எந்த ஊரா இருக்கட்டுங்க, கரூரா இருக்கட்டும், திருப்பூரா இருக்கட்டும், பொள்ளாச்சியா இருக்கட்டும், கன்னியாகுமரியா இருக்கட்டும், எந்த ஊர் சிறப்புன்னு கேக்குறீங்களா? எந்த ஊர்ல நல்லவீங்க வாழ்றாங்களோ அந்த ஊர் தான் சிறப்பு, அந்த ஊர் தான் சிறப்பு. எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய கோட்பாட்டு செறிவு. மதம் வேற தேவைங்களா அதுக்கு? தமிழே எல்லாம் சொல்லித்தரும். ஈதல் இசைப்பட வாழ்தல் மற்ற அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு, அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள். திருப்பூருக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா காசு பணம் வேணுமே வேணாமுங்களா? காசு பணம் வேணுமே வேணாங்களா? வேணும். தமிழ் சொல்லுது நிறைய வேணுங்குது. அறம் பொருள், அறம் பொருள் இன்பம். இதில் திருக்குறள் எதை பற்றி அதிகமாக பேசுகிறது? தாய்மார்களே, பெண்களை சொல்லுங்கள். அறம் பொருள் இன்பம் எதை பற்றி? எந்த அதிகாரத்தில் அதிக குறள்கள் இருக்கின்றன? யாராவது சொல்லுங்களேன். அறம் என்று சொன்னவர் கையை தூக்குங்க. அறம் இல்லைங்க, அறத்தை விட 2 மடங்கு பொருள் பற்றி தான் இருக்கு. பொருள் அதிகாரம் தான் பெரிய அதிகாரம். வள்ளுவர் பொருள் செய்வதற்கு எதிரானவர் அல்ல. தமிழ் பொருள் செய்வதற்கு எதிரானது அல்ல. இன்னும் ஒரு படி மேல போய் வள்ளுவர் என்ன சொல்வாருன்னா, செய்க பொருளைம்பார். பொதுவா அவர் இந்த உத்தரவு எல்லாமே போட மாட்டார். அவர் ரொம்ப அழகா நைஸா சொல்வார். அப்படியே ஒன்னே நியூட்ரலா சொல்வார், இல்லைன்னா பெர்சுவேட் பண்ணுவார். செய்யுங்களேன் செய்யுங்களேன், ரொம்ப நியூட்ரலா சொல்றார். அன்பும் அறனும் உடைத்தாயின் நில்வாழ்க்கை பண்பும் பயனும் அது நியூட்ரல். கற்க கசடரை கசடர கற்றவை கற்றபின் நியூட்ரல். எல்லாம் நியூட்ரலா சொல்வார். ஒரே ஒரு குறள்ல தான் ஓங்கி அடிப்பார், உத்தரவா போடுவார். எந்த குறள்? செய்க பொருளை. செய்க பொருளை. நிறைய பணம் பண்ணியா, நிறைய பணம் பண்ணு அப்படின்னு எதுக்கு சொல்றார் பாத்தீங்களா? செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனில் கூறியது இல்.
உன் எதிரியினுடைய இருமாப்பை அடித்து துவம்சம் செய்யக்கூடிய ஒரே ஆயுதம் இந்த உலகத்தில் இருக்கிறது என்றால் அது செல்வம் மட்டும்தான். எனவே நிறைய செல்வம் சேருங்கள், நிறைய செல்வம். எதிரி அப்பதான் பயப்படுவான், அதுக்கு மட்டும்தான் அவன் பணிவான். ஆனால் அறத்தை எங்கு நிறுவுவார் என்றால் அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள். இப்போ கடைசியில் உள்ளதையும் முதல் உள்ளதையும் பொருத்தி பாருங்க. கொஞ்சம் கடைசியில் என்ன சொல்லியிருக்கிறாரு? தீதின்றி வந்த பொருள், தீய வழிகளில் இல்லாமல் வந்த பொருள். முதல்ல வாருங்க, என்ன வருது? அரண் ஈனும். தீதின்றி வந்த பொருள் என்ன ஈனும்? அரண் ஈனும். இந்த ஊர்ல என்ன ஆயிடுச்சுன்னாங்க, நற்பழக்கத்தையும் அறத்தையும் ஒன்னாக்கிட்டாங்க. நம்ம ஊர்ல நீங்க உங்க பிள்ளைக்கு பொண்ணு பாக்குற நேரம், பொண்ணுக்கு பையன் பாக்குறப்போ நீங்க என்ன குவாலிட்டிஸ் இன்னைக்கு பாக்குறீங்க? பையன் எவ்வளவு சம்பாதிக்கிறான், என்ன வேலையில இருக்கிறான், அதுக்கு முன்னையோ பின்னையோ நம்ம சாதியா இது முதல்ல வந்துடும், நம்ம சாதி இது முதல்ல வந்துடும். அப்புறம் அவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான். இந்த அப்புறம் மூணாவது பையனுக்கு கெட்ட பழக்கம் எதுவும் இல்லையே, அது கூட இப்ப யாரும் கேட்கறது இல்லைன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் இருக்க முன்ன இருக்குங்க அப்படின்னு விட்டுறாங்க. ஆனா இந்த மூணையும் முக்கியமா பார்ப்பாங்க. ஆனா யாராவது இந்த பையன் அன்பு செய்கிறவனா, அவனுக்கு மன்னிக்க தெரியுமா, 4 பேருக்கு நல்லது செய்யற பண்பு அவனுக்கு இருக்குதா, ஊருக்கு ஏதாவது உதவி பண்ணக்கூடிய பண்பு இவனுக்கு யாராவது கேட்கிறாங்க இல்லையா? ஒருத்தரும் கேட்கறது, யாருமே கேட்கறது, உண்மையில கேட்கறது இல்லைங்களா? தனிப்பட்ட நற்பழக்கங்களை புகைப்பிடிப்பதில்லை, மதுப்பழக்கம் இல்லை என்கின்ற நற்பழக்கங்களை அறம் என்று ஆக்கி சிறுக்குகிற ஒரு செல் நெறி நம் சமூகத்தில் இருக்கிறது. அறம் என்பது நல்லது செய்தல், பிறருக்கும் தான் வாழுகின்ற சமூகத்திற்கும் நாட்டிற்கும் நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்குமான நன்மைகளை செய்து விட்டு செல்வதுதான் அறம் ஈனும். இப்ப நினைச்சு பாருங்க, தீதின்றி வந்த பொருள் அரண் ஈனும். ஒரு பள்ளிக்கூடம் கட்டுவாங்க, மயானம் கட்டுவாங்க, மருத்துவமனை செய்வார்கள், அறிவு திருக்கோயில்கள் செய்வார்கள். இதுதான் அறம். அறம். ஆனா இன்னொன்னு சொல்றாரு, இன்பமும் ஈனும். எவ்வளவு அழகா சொல்றாரு பாத்தீங்களா? அரண் ஈனும்ங்கிறது கண்கம நடந்தே தீரும். தீதின்றி வந்த பொருள் அரண் ஈனும். இன்பமும் ஈனும். ஒன்னும் தப்பு இல்லைங்க, போலாம், ஒரு நாள் போய் நல்லா சாப்பிடலாம். கொஞ்சம் காசு அதிகமா இருந்தா எங்கேயாவது நீங்க டூர் போயிட்டு வரலாம், ஊட்டிக்கு போலாம், அங்க போலாம், ஒன்னும் தப்பு இல்லை. இன்பம் ஒன்றும் தப்பு அல்ல. ஆனால் இன்பமும் ஈனும், இன்பம் ஈனும் சொல்லல. எவ்வளவு நுவான்ஸ் பாருங்க. இந்த அறச்சிறப்பு இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக இந்த தலைப்பை நான் எடுத்துக்கொண்டதற்கு காரணம், தமிழும் தமிழர்களும் இன்றைக்கு வாழ்வதற்கு காரணம் நம்முடைய கீழ்மையையும் மீறி நம்மை காத்து வருவது இந்த மொழியும் அந்த மொழிக்குள் இருக்கக்கூடிய அறம் சார்ந்த கோட்பாட்டு சிறப்புகளும் தான். அந்த கோட்பாட்டு சிறப்புகளில் ஒன்றுதான் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும். தமிழர்களாகிய நாம் அடிப்படையில் நல்லவங்களா கெட்டவங்களா? நீங்களே சொல்லுங்க. நல்லவங்களா கெட்டவங்களா? அடிப்படையில் நல்லவங்க தான். உண்மையில அடிப்படையில நல்லவங்க தான். நானே பார்த்துருவேன், ஓங்கி அரைஞ்சிருவாங்க, அரைஞ்சதுக்கு அப்புறம் செத்து போயிடக்கூடாதுன்னு கவலையோட பார்ப்பாங்க, எதுவும் ஆகிடக்கூடாது. அடிப்படையில நல்லவங்க. பையன் சுப்ராயன் அவர்கள் பேசின பேச்சில இருந்தே நாம் எவ்வளவு உன்னதமானவர்கள், இந்த நிலம் எவ்வளவு உன்னதமான நிலம் என்பதை சொல்வதற்கா அதுல இருந்தே நான் எடுக்கிறேன். இப்போ ஒரு மதம் சார்ந்த சாதி சார்ந்த பகை உணர்வுகள் வளர்கின்ற ஒரு காலம் என்பதை அவர் அடிக்கோடிட்டு காட்டினார். நான் 97ஆம் வருஷங்க
சுவிட்சர்லாந்து நாட்டுல ஜூரிச்னு ஒரு நகரம் இருக்கு. அந்த நகரத்துக்கு ஒரு பயணமாக சென்றிருந்தேன். ஒரு அழகான கிறிஸ்தவ கத்தோலிக்க கிறிஸ்தவ தேவாலயம். அந்த தேவாலயத்திற்குள் நான் நுழைகிற போது அங்க ரொம்ப பக்தியாக ஒரு குடும்பம் கடவுளை மன்றாடி கொண்டிருக்கிறது. ஆனா பார்த்தா திருநீர் பூசி இருக்கிறாங்க, குங்குமம் போட்டிருக்கிறாங்க, நல்லா தெரியுது. முகத்தை பார்த்தாலே இவர்கள் யாழ்ப்பாணத்து தமிழர்கள், ஈழத்து தமிழர்கள் என்பது தெரியுது. நிச்சயமாக அவர்கள் கிறிஸ்தவர்கள் இல்லை என்பதும் எனக்கு தெரிகிறது. அப்படியே அவங்க வெளியே வர வரைக்கும் நான் காத்திருந்து, எந்த ஊருங்க? யாழ்ப்பாணம் நல்லூர் அப்படின்னாங்க. ஓ, ப்ரேயர் பண்ண வந்தீங்களா? ஆமா ஆமா, கடவுளை வேண்டிக்க வந்தோம். அப்போ நான் கேட்டேன், அது கிறிஸ்தவ தேவாலயம், எந்த கடவுள்கிட்ட நீங்க வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டேன். யதார்த்தமா சொல்றாங்க, நல்லூர் முருகன் தான் வேண்டிக்கிட்டோம். சுவிட்சர்லாந்து நாட்டில் ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தில் அமர்ந்து கொண்டு நல்லூர் முருகனிடம் பிரார்த்தனை செய்ய முடியும் என்பதுதான் தமிழினத்தினுடைய அடிப்படையான இசைவு, இசைப்பட வாழ்வு. இதுதான் ஒத்திசை. ஜீசஸ் கோச்சுக்கிடுவாங்களா? கோச்சுக்கிடுவாங்க. எல்லாம் ஒண்ணுதான். கடவுள் என்னங்க ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஎம்கே, பிஜேபி மாதிரியா கட்சி நடத்த முடியும்? அப்படி நடத்தினா கடவுளே இருக்க முடியாதுங்க. கலையபுரம் ஆயிரும் பரலோகம். பரலோகம் கலையபுரம் ஆக முடியுங்களா? போதும்டா சாமி, இந்த ஊர் பிரச்சனையே போதும், பரலோகம் அப்படின்னா அது என்னங்க? அது இருக்க முடியாது. இறைவன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும். இறைவன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும். இதுதான் நான் எல்லா மேடைகளும் இப்ப என்னுடைய திருவாசகம் பண்ணப்போ கூட கேட்பாங்க, ஏன் நீங்க ஒரு ஃபாதர் இளையராஜாவோடு சேர்ந்து திருவாசகம் சிம்பனின்னு ஒரு இசை வந்தது இல்லைங்களா? அதை உருவாக்குனது நான் தாங்க. பலருக்கு தெரியாது, அந்த படைப்பை உருவாக்குனது நான். இசைஞானி அவர்களை ஹங்கேரி, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு அழைத்து சென்று அந்த படைப்பை உருவாக்கி, அப்ப என்கிட்ட கேட்டாங்க, நீங்க எதுக்காக திருவாசகத்தை இந்த எடுத்துட்டு போனோம் அப்படின்னு கேட்டப்போ, ஒண்ணும் இல்லைங்க, இன்னைக்கு ஊர்ல சாமி பேர்ல தான் சண்டை அதிகமா வந்துட்டு இருக்குது. ஒன்று சேர்க்க வேண்டிய மதங்கள் மக்களை பிரிக்கின்றன, பிளவுபடுத்துகின்றன. அதை ஒரு சிறுபான்மையினராக இருந்து கொண்டு நான் சொல்வது ஒன்று, ஆனால் திருவாசகத்தின் மீது எனக்கு ஈர்ப்பு, அதுவும் ஒரு இறைவன் என்கின்ற கொள்கையைத்தான் உயர்த்தி சொன்னது. நீங்க இருக்கக்கூடிய பலரும் ஒரு சிலர் பெருமாளை வழிபடுவீங்க, பெரும்பான்மையானவர்கள் சிவனை வழிபடுகிறவர்கள் தான். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. ஒருவனாக இருக்கிறவன் பலராக இங்கே பார்க்கப்படுகிறவன். இதை நான் எல்லா வேலையிலையும் சொல்றேன், நீங்களும் சொல்லணும், நீங்களும் பலருக்கு சொல்லணும். ஒருவனாக இருக்கிறவன் பலராக இங்கே பார்க்கப்படுகிறவன். அதே திருவாசகத்தில் நான் தப்பாமே தான் பிடித்தது செலியா தழலது கண்டம் எழுகது போல தொழுதுல முருகி அழுதுடல் கம்பி அப்படின்னு அப்படி பாடி 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 வர நேரம் தான் ஒரு இடத்துல வரும், தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இதையும் நான் எல்லா மேடையிலையும் சொல்றேன், நீங்களும் சொல்லணும். அப்படின்னா இப்ப எல்லாருக்கும் ஒரு நோய் இருக்குதுங்க. என்னது? கிறிஸ்தவன் தான் உலகத்திலேயே நம்பர் 1 கிறிஸ்தவர்களுக்கு, இஸ்லாம் தான் உலகத்திலேயே நம்பர் 1 இஸ்லாமியர்களுக்கு, சைவர்களுக்கு சைவம் தான் உலகத்துல நம்பர் 1. ஆனா மாணிக்கவாசகர் அப்படி சொல்லலைங்க. இது தைரியமா சொல்லலாம், ஏன்னா எங்க அப்பாவும் சைவம், எங்க அம்மா தான் கிறிஸ்தவம், எங்க வீட்லயும் திருவாசகம் எல்லாம் படிச்சிருக்காங்க. தைரியமா சொல்லலாம். வயது வந்த பிறகு எனக்கு புரிந்தது, தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்றால் தென்னகத்தில் அவனுக்கு நாங்கள் சிவன் என்று பெயரிட்டு வணங்குகிறோம், ஏனைய உலகம் அவனை இறைவன் என்று அறிகிறது. அதுதான் உண்மை. எவ்வளவு பெரிய உயர்ந்த சிந்தனை இல்லையா? ஆக நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த உன்னதம் தமிழ் மக்களுக்குள் மட்டுமல்ல, மானுடம் முழுவதும் இந்த உன்னதம் இருக்கிறது. அதனால்தான் பிற